எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் லினக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நமக்கு ஒரு புது ஓஎஸ் வந்திருக்கு சரிங்களா? அந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா? இதுதான் ஆண்டியூன் ஓஎஸ் சரிங்களா? இந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லினக்ஸால் உருவாக்கப்பட்ட ஓஎஸ் இது சரிங்களா? லினக்ஸ் ஓஎஸ் இது வந்து விண்டோஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஈஸியான ஒரு ஓஎஸ் இது சரிங்களா? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இது அடிக்கடிக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடுது பேஜ், அதனால் இது காப்பி பண்ணி வச்சுப்போம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரிவீல் த பவர் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர், சூஸ் அடின் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? இது வந்து இந்த அடின் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு பேஸ்டு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? உபுண்டு பேஸ்டு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து யாரெல்லாம் டெவலப்பர்ஸ் இருக்காங்களோ விண்டோஸ் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் லினக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? அதுக்கடுத்து இதை வந்து ஏன் நீங்கள் பயன்படுத்தணும், இது பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கே நமக்கு என்ன மாதிரி இருக்குது, விண்டோஸ் 11 மாதிரி இருக்குது சரிங்களா இந்த இமேஜ் பார்க்கும்போதே. அதுக்கு அடுத்தது ஒய் சூஸ் அடின் ஓஎஸ், நம்ம ஏன் அடின் ஓஎஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா சிமிலர் இமேஜ், ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அன்பீட்டபிள் பர்ஃபார்மன்ஸ், சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ஓஎஸ் வந்து ரொம்ப சின்னது, 2 ஜிபிலேயே இதனுடைய ஃபைல் சைஸ் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? உபுண்டு மாதிரியே இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் டு இன்ஸ்டால், கேன் மீட் யுவர் டெய்லி நீட்ஸ். ஸோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், வேறு வேறு இடத்துல இருக்கும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? அடின் ஓஎஸ் வித்தவுட் டூ மச் லேர்னிங் காஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உட்காந்து தனியாக ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குதுன்னு படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து எளிமையாகவே இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரூட் அண்ட் ப்ரைவேசி. ஸோ ப்ரைவேசி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? வி டு நாட் ட்ராக் யூ, நாங்கள் உங்களை ட்ராக் பண்ணுறதில்ல, உங்களுக்குன்னு தனியாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதில்ல, நாங்கள் வந்து உங்களை எந்த டார்கெட்டும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேசியான ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன். அடின் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு பேக்கேஜ் எல்லாமே வந்து இதில் இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், நம்ம இதுக்கு வந்து ஒரு ரூபா கூட பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் சரிங்களா, நன்கொடை அளிக்கலாம். அடுத்து சென்ட்ரலைஸ்டு ஓஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ இதில் வந்து வேர்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.0, 1.1 அண்ட் 1.3 இந்த மாதிரி 3 வேர்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த 1.0 வந்து பார்த்திங்கன்னா April 27 வரை சப்போர்ட் பண்ணுறதாகவும், இதில் ஜீனோம் 42 இன்டர்ஃபேஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதில் பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு 22.04 அப்படின்னு சொல்கிறாங்க, லினக்ஸ் கர்னல் 6.8. ஸோ அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த நோபல் நம்பர் இருக்கு இல்லைங்களா, 1.1 வெர்ஷன், இது வந்து April 2029 வரைக்கும் 2029, ஜீனோம் 46. அடுத்து உபுண்டு பேக்கேஜ் 24.4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்னல் வந்து 6.11 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் யூசர் நீட் ஸ்டேபிள் லாங் டேர்ம் வெர்ஷன் ஹோல்டர் ஹார்ட்வேர். நீங்கள் பழைய ஹார்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அதில் இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. 1.3 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லேட்டஸ்ட்டு
இது வந்து 2026 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜீனோம் 48 இருக்குது, லேட்டஸ்ட்டு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு 25.04 பேக்கேஜஸ், அதாவது இப்போ வந்திருக்கிற பேக்கேஜ். சரிங்களா? அடுத்து லினக்ஸ் கர்னல் 6.14 யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வித் அடின் ஓஎஸ் யூ கேன் டூ மோர். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பில்டு, இதன் மூலிமா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒர்க் பிளேஸில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம அதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து எடிட்டிங் ஒர்க்கும் இதில் ஈஸியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஓப்பன் சோர்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆண்ட்ரூன் அப்படின்றவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இவர் வந்து மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு இன்ஜினியர், அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸை கண்டுபிடிச்சி இப்போதைக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்மளோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் ஒன்று 32 பிட்டாக இருக்கணும், இல்லை 64 பிட்டாக இருக்கணும். ஃபர்ம்வேர் வந்து UEFI இல்லைனா பயாஸ் அந்த மாதிரி ஃபர்ம்வேர் இருக்கணும். அதுக்கடுத்து 2 GHz ப்ராசஸர் மினிமம் இருந்தே ஆகணும். இதற்கு கீழே இருந்தால் இது வந்து எடுத்துக்காது. ரேம் வந்து கண்டிப்பாக 4 GB இருக்கணும். ஹார்ட் டிஸ்கில் 20 GB ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து எப்போவுமே ஆஸ் யூஷுவல். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா காம்போனன்ட் அண்ட் ரெக்குயர்மெண்ட். இந்த ஆர்கிடெக்சர் வந்து இதுலேயும் அதுதான் சொல்கிறாங்க. இதில் UEFI வித் செக்யூர் பூட் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணோன்னா அந்த சிஸ்டமில். அப்புறம் 2.5 GHz உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கலாம். மினிமம் 8 GB RAM, 50 GB ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒன்லி 86 and 64 ஆர்கிடெக்சர் அண்ட் ACPI கம்ப்ளைண்ட் ஹார்ட்வேர் ஆர் சப்போர்ட்டட். ஓகேங்களா? ACPI ஹார்ட்வேர் இருக்கிறது வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது UEFI அண்ட் பயாஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் மறுபடியும் சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? ஆடின் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ISO ஃபைலாக இருக்குது, இந்த ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா டொரண்ட் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த டொரண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டொரண்ட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷம். இது என்னென்னமோ பண்ணுது இந்த ப்ரௌசர். நாம் ஒன்று பண்ணால் அது ஒன்று பண்ணுது. ஓகே, பேக், க்ளோஸ். சரிங்களா? ஸோ டவுன்லோட்னு போனாலே இங்கே தான் போகுது. கரெக்டுங்களா? சரி, ஓகே. வேறு எதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் நம்ம. டவுன்லோட் ஓகே. இங்கே டொரண்ட் இருக்கு இல்லைங்களா, டொரண்ட்டை கிளிக் பண்ணி டொரண்ட் லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆகி டவுன்லோட் ஆகும். அதனால் உங்கள்கிட்ட ஃபுல் பேண்ட்வித் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சென்டரில் கட் ஆகிடும்ன்ற பயம்லாம் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டொரண்ட் பண்ணுறது பெஸ்ட், அதுதான் நம்மளுடைய சஜஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. பர்ன் டு USB. இது எப்படி யூஎஸ்பியில் பர்ன் பண்ணலாம் அப்படின்னா ரூஃபஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வச்சு இதை வந்து நீங்கள் பர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடின் ஓஎஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷன். சரிங்களா? அடுத்து நம்ம வரக்கூடிய பதிவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.